தமிழர் கடவுளாகிய தமிழர்களின் அடையாளமாகிய கடவுள் முருகரை பற்றி நாம பேசாம கடந்துட முடியாது. ஏன் அப்படின்னா முருகர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அங்க சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனதில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னாராம், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்று விட போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய அந்த ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது.